ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான ஓமப்பொடி ரெசிபி. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ண அதே கப்பில் 1 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஓமம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஓமம் ரொம்பவே நல்ல ஒரு மருந்தான பொருள். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மாவில் கலந்து விட்டுடலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கொலன்னு இல்லாமையும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. ஈவினிங் டைமில் ஒரு 5 நிமிஷத்தில் இதை நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு இந்த ஓமம் கடித்து சாப்பிட்றது பிடிக்காமல் இருக்கும். அவங்க என்ன பண்ணுங்கள், ஓமத்தை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு சாஃப்டாக பிசைஞ்சால் போதும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இதாகவும் இல்லாமல் கையில் ஒட்டாமல் அழகாக இருக்குது பாருங்கள் மாவு பதம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஆயிலை நம்ம சூடு பண்ணிடலாம். ஆயிலை மீடியம் ஃப்ளேம்லேயே சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு முறுக்கு அச்சில் அதில் பிடிக்கிற அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கூட பிடிக்கும், நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ளதாக ஓமப்பொடிக்கு எடுத்துக்கோங்க. பெருசு வந்து நம்ம முறுக்கு தான் எடுத்துக்குவோம். ஆயில் சூடாயிடுச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடி சுற்றலாம். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஆயில் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் அதோட டெக்ஸ்சர் கலர் மாறாது. உங்களுக்கு டைரெக்டாக ஆயில் மேலேயே அதை புழிஞ்சு விடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரவுண்டாக சுற்றி விட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கினதும் இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஆயில் கொதிக்கிறது ஃபுல்லாக அடங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த கலரில் இருக்கும்போது எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான கடலை மாவு ஓமப்பொடி ரெசிபி இப்போ தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.